அதை பார்த்தியா நீ இவ்வளவு பண்ற? அது நம்மள ஒண்ணும் பண்ணாது. இவ்வளவு நாள் நான் வேலை செஞ்சதுல கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு நான் கத்துக்கிட்டேன். என்னம்மா, நாளைக்கு நமக்கு நல்ல விருது கிடைக்க போகுது போல. டியானியா, என்னாச்சுமா? நான் என்னோட அதிர்ஷ்ட கயிறை தொலைச்சிட்டேன். பரவாயில்ல விடுமா, அப்பா உனக்காக அதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரேன். என்ன அது நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அதை நான் தொலைச்சிட்டேன். இனிமே எனக்கு வேலைக்கு தான் வரும். இல்ல, அப்படி எதுவும் ஆகாது. டியானியா, நீ எதுக்கும் கவலைப்படாதமா. உங்கள் சிக்கி டிவியில் பார்க்ல இருந்து ஹைடி ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்திருந்ததை கண்டுபிடிச்ச ரோஜன் மேயர் கோபமாகி தன்னோட வேலையை விட்டு போகணுங்கிற முடிவுக்கு வந்து ரிசைன் லெட்டரையும் ரெடி பண்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹைடி அங்க இருந்து கிளம்பிடுறா. அவளை தேடி போறவங்க கிட்ட ஹைடி கிடைச்சாலா இல்லையா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம பாருங்க ஹைடி. இன்று மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, மறு ஒளிபரப்பு இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு சர்ஃபெக்சல் மேட்டிக் லிக்விட் வேர்ல்ட் மேட்ச் வர்சஸ் முழு நாடோட விடாபிடியான உலர்ந்த கரைகள். புதிய சர்ஃபெக்சல் மேட்டிக்கின் எஸ்பிபி மற்றும் வேர்ல்பூலின் 6th சென்ஸ் ப்ளூ வாஷ் டெக்னாலஜி விடாபிடியான உலர்ந்த கரைகளை நீக்கும் மிஷின். விடாபிடியான உலர்ந்த கரைகளுக்காக புது கெலாக்ஸ் சாக்கோஸ். அம்மா ப்ளீஸ். ஓகே, முதல்ல கொஞ்சம் மல்டிகிரெயின் ப்ளீஸ். மல்டிகிரெயின் டிவில இதுதான் மல்டிகிரெயின். வாட் சாக்லேட்? ஹை புரோட்டீன், ஹை ஃபைபர் மற்றும் 0 மைதாவோட புது கெலாக்ஸ் மல்டிகிரெயின் சாக்கோஸ். நிலுங்க, தொண்டை வலி என்றால் எப்போதும் பேக்கேஜ் திருப்பி பாருங்கள். எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரிஜினல் ஸ்ட்ரெப்சில்ஸ். ஸ்ட்ரெப்சில்ஸின் மெடிக்கேட்டட் உட்பொருட்கள் வைரஸ் பாக்டீரியாவை அழிக்கிறது. அதோடு உங்களுக்கு தருகிறது நீடித்த நிவாரணம். செஞ்சு தருவாங்க. இல்ல, இந்த வருஷத்துல ஒரு தடவை தான் போட்டுக்கணும்னு பாட்டி சொன்னாங்க. அது எங்க தொலைஞ்சு போயிருக்கோம்? அதை மறந்துடு. அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்களால கையில கண்டுபிடிக்க முடியல, அதான் இதை செஞ்சிருக்கோம். வீட்டுல இருக்கிற மூலிகையை கொண்டு வந்திருக்கான். குண்டு துண்டா பொடியாக்கினாங்க. அப்புறம் நாங்க இதை சில பூக்களை வச்சு கட்டிட்டோம். ஆமா, அந்த நல்ல வாசனை தீய சக்தி மட்டும் எங்க பேக்ல கேட்டு, அப்புறம் பூரா அவங்க பக்கத்துல கூட நெருங்காது. Thank you.
டியான் டியான் தாத்தா பாரு செல்லம், இது உன்னோடது தான். ஆமா தாத்தா, ஆடு மேய்க்கும் போது காத்துல பறந்து போயிடுச்சு. தேங்க்யூ தாத்தா. எனக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்துட்டு. பாட்டி, நான் வந்துட்டு இருக்கேன். நம்ம கிட்ட நிறைய புழு மரங்கள் இருக்கு. ஒவ்வொரு டிராகன் போட் பண்டிகை அன்னைக்கு டவுன்ல இதை விற்பாங்க. பண்டிகை அன்னைக்கு இது நல்லா வியாபாரம் ஆகும். பாட்டி, இதனால என்ன நடக்கும்? இதனால ஒட்டுண்ணிகள் வராது. இத வீட்டுக்கு முன்னாடி தொங்க விடுவாங்க. இதோட வாசனையினால ஒட்டுண்ணிகளும் தீய சக்திகளும் வரவே வராது. ஐயா, இங்க பாரு. என் கையில இந்த 2 செடியும் 2 கத்தி மாதிரி இல்ல. என்ன சொல்ற? என்ன பாருங்க, நான் பார்க்கறதுக்கு யானை மாதிரியே இருக்கேன்ல? என்ன யானையா? நீ பூதம் மாதிரி இருக்க. ஆஹா, டியான் டியான், நீ ரொம்ப அழகா இருக்க. தள்ளிக்கடா. இந்த மூலிகை எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு டம் டம் மத்தவங்களும் பண்ணி கொடுத்திருக்காங்க. சொல்லப்போனா நாங்களும் உனக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கோம். உனக்காக ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. இது அப்பா சாப்பா. இது அம்மா சார்பா. அப்பா அம்மா, உங்களுக்கு கயிறு வேண்டாமா? நீதான் எங்களோட அதிர்ஷ்ட கயிறுக்கண்ணா. ஆ? அப்பா அம்மா, ப்ளீஸ் கட்டிக்கோங்க. எல்லாரும் இந்த வருஷத்துல ஒரு தடவை தான் கட்டிப்பாங்களா? இதை இன்னொருத்தருக்கு கொடுக்காதீங்க. நீங்க என் கூட இருக்கிற வரைக்கும் உலகத்திலே நான் தான் அதிர்ஷ்டசாலி. அம்மா, நான் ரெடியா இருக்கேன். நம்ம கிட்ட 50 இலைகள் இருக்கு. ஆ? கத்துக்கிட்டேன். இவ்வளவு நாள் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு நான் கத்துக்கிட்டேன். நான் சமைச்சிட்டேன். ஆ? டிராகன் போட் போதும் போதும், நிறுத்து. சாப்பாடு தரேன். சூப்பரா டியான் டியான். கொழுக்கட்டை சமையல். பாட்டி, நான் ஒரு கொழுக்கட்டை எடுத்துக்கிறேன். எப்படி இருக்கு? அம்மா, திரும்பி வந்துட்டீங்களா? நல்ல பசங்க அழுவக்கூடாது. அழுதா எல்லாரும் சிரிப்பாங்க. பனை இலைய கோல் மாதிரி கட்டணும். பார்த்து பத்திரமா கட்டணும். அதுக்கப்புறம் மாவு வைக்கணும். மெதுவா தள்ளணும். எல்லா பக்கமும் நல்லா கவர் ஆகணும். எந்த பக்கமும் லூஸா இல்லாம பாத்துக்கணும். அது
அதுக்கப்புறம் கையை விடாம இலைய சுத்தி கயிறால நல்லா லைட்டா கட்டி விடணும். நான் கட்டி முடிச்சேன். டைட்டா இருக்கா? கஷ்டமா இருக்கு. நீங்க வெற்றிக்கு ரொம்ப தூரத்துல இருக்கீங்க. இந்த பாருங்க. அது நீ கட்டின மாதிரி இருக்குமா? எதுக்கு சிரிக்கிறீங்க? பாருங்க நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டியிருக்கேன். இருங்க, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். ஓ, நீங்களும் கொழுக்கட்டை பண்ணிட்டு இருக்கீங்களா? என் மாதிரி இது பண்ணாங்க. இனிப்பு, புளிப்பு, அப்புறம் காரம். செமையா இருக்கு. பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இது எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லுங்க. நான் நிறைய சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். நான் இல்லாதப்போ டும்டாங் உங்களை ரொம்ப தொல்லை பண்ணானா? இல்லவே இல்லை. டும்டாங் ரொம்ப நல்ல பையன். இதை போய் முடிச்சுட்டேன்னு யாராவது சொல்லுவாங்களா? நானும் கொழுக்கட்டை பண்ணிட்டு இருக்கோம். அவரும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுதான். இங்க வா. வரமா சரி போலாமா? வருமா? ரொம்ப ருசியா இருக்கு. ஆனா அவ்வளவு ருசியா பண்ண முடியல. பரவாயில்ல விடு. நீ முதற்கடவை மட்டும் இல்ல. இது பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கு, சுவையாவும் இருக்கு. உண்மையை சொல்லணும்னா இது ரொம்ப சுவையாவும் இருக்கு. இன்னைக்கு நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கறேன். அவ்வளவுதான். நாளைக்கு நானும் நிறைய ஃப்ளேவர்ஸ்ல பார்க்கறேன். நாளைக்கு டிராகன் போட் பண்டிகை. இன்னும் நிறைய சான்ஸ் இருக்கு. புரிஞ்சுதா? முதல்ல நாம அடிப்படையான விஷயங்களை கத்துக்கணும். மறுபடியும் பண்ணுமா? நான் பண்ண மாட்டேமா. டும்டாங் மறுபடியும் என்ன பார்த்து சிரிப்பான். எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்கு. நான் சிஷியை வெளியில கூட்டிட்டு போறேன். சஹாய், நீ கூட வா. நானே பண்றேன். அவ்வளவு சீக்கிரமா நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ரொம்ப ருசியா இருக்கு. டும்டாங் உனக்கு சந்தோஷமா இருக்கா? இந்த பண்டிகையை அம்மா உனக்கு கொண்டு கூட. துண்டாங்கோட அம்மா என்ன பண்ணிருக்காங்க? இந்தா. இல்ல பரவாயில்ல, நான் ஏற்கனவே சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. நாளைக்கு டிராகன் போட் பண்டிகை நீயும் கொழுக்கட்டை பண்ணுவியா? நான் வந்து கண்டிப்பா பண்ணுவா. ஆனா ருசி எப்படி இருக்கு? பார்க்கறதுக்கு கேவலமா இருக்கும். நாளைக்கு பண்ண போறேன். குழந்தை மாதிரி பண்றா. அப்படிலாம் சொல்லணும். நம்ம தான் அவனை உற்சாகப்படுத்தணும். இங்கே வா. நீ இப்படி பண்ணா எப்படி இருக்கும்? அப்பா, அம்மா எப்ப பண்ணி முடிப்பாங்க? ருசியான கொழுக்கட்டையை பண்றதுக்காக அம்மா நாள் முழுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணிடலாமா? 15 நிமிஷம் இருக்கு. போதும்ல? பாருங்க, அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாளைக்கு நம்ம உதவியா இருக்கணும். சரிப்பா, நானும் நாளைக்கு கொழுக்கட்டையை பண்றேன். சரி, நாளைக்கு நம்ம சேர்ந்தே பண்ணலாம்.